தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, என் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். சிலுவை பாதை செய்ய உத்தம மனஸ்தாப ஜபம். திவ்ய இயேசுவே, எங்கள் இரட்சகரே, பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கல்வாரி மலை வரை நீர் நடந்து சென்ற கோரமான சிலுவையின் பாதையை இதோ துக்கத்தோடும் மனஸ்தாபத்தோடும் தொடர ஆசையாக நிற்கிறோம். இதன் வழியாய் நாங்கள் தேவரீருடைய பாடுகளின் கோரத்தை இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் எங்கள் எண்ணற்ற பாவங்களுக்காக மனஸ்தாபப்படவும் இவ்வுலக துன்பங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். பரிசுத்த மரியாயே, சிலுவையின் பாதையில் எங்களுக்கு முன் நடந்தவர் நீரே. இந்த பக்தி முயற்சியை நாங்கள் சரிவர அனுசரிக்கவும் இந்த பரிகார முயற்சியை இந்த முயற்சியை நாங்கள் சரிவர அனுபவிக்கவும் எங்கள் பரிகார முயற்சியை இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் மன்றாட வேண்டுமென்று உம்மை நோக்கி பிரார்த்திக்கிறோம். முன்னுரை. இயேசுவின் சிலுவை பாதை இது ஒரு போராட்ட பாதை. இது சமூக மாற்றத்திற்கான புதிய பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த பாதை அல்ல, நம்மவரில் நாளும் நடக்கும் பாதை. இயேசு நம்மை வெறும் பார்வையாளராய் மட்டும் இருந்திட அழைக்கவில்லை. சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று கூறுகிறார் இயேசு. இயேசுவின் சாயலில் வாழும் மனிதர்களின் வாழ்வில் இன்றும் சிலுவை பாடுகள் தொடர்கின்றன. அப்பாடுகளை இயேசுவின் பாடுகளோடு இணைந்து சந்திக்கவும் சிந்திக்கவும் வேண்டிய மனமாற்றம் பெற்றிட வரம் வேண்டி இயேசுவின் திருப்பாடுகளில் நம் தடம் பதித்து பக்தியோடு இச்சிலுவ பாதையில் பங்கு பெறுவோம். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. நிலை 1. வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டு விடுகிறீர்கள். வெளிப்படையாக பேசிய என்மேல் விசாரணை வைக்கிறீர்கள். விவரம் தெரிந்து கொள்ளவா விசாரணை நடத்துகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தவே தோழரே. கட்டுக்களை அவிழ்த்து போக விடுங்கள் என்றேன். கட்டுக்களை அவிழ்க்க வந்த என் கரங்களையே கட்டிவிட்டீர்கள். வேண்டாம் உங்கள் வெளிவேட விசாரணைகள். என்னுடைய ஆதங்கமெல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்பு என்னோடு முடிந்து விடட்டும் என்பதே. உங்களது மூர்க்கத்தனமான பேச்சுக்களால் எத்தனை மொட்டுக்கள் சருகாயிருக்கின்றன. தவறான உங்களது வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. தீய சொற்களால் எத்தனை உள்ளங்கள் தீர்த்து போயிருக்கின்றன. போதும் சகோதரமே, போதும். உங்கள் வார்த்தைகள் வாழ்வை கெடுப்பதற்கல்ல, வாழ்க்கை கொடுப்பதற்கு. இனிமையான பேச்சுக்கள் இதயங்களை எழுப்பட்டும். கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மக்கள் சர்வீஸ் நிறுத்தத்தினால் நித்திய சமாதத்திலே பாரக்கடவது. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாறா துயரா துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட இரண்டாம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று ஸ்தோத்திரப்படுகிறோம். அது ஏனென்றால் இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகிறார்கள். சாதனை செய்வோருக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு, சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் எனக்கோ வேதனையை பரிசாக தந்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். வேறென்ன செய்ய முடியும்? உங்களால் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை சுமைகளை தாருங்கள் என்றேன். என்னையே சுமை என நினைத்து சுமத்தினீர்கள். என் மீது சிலுவையை என் சிந்தை கலங்குகிறேன். இனிமேலும் யார் மீதும் சிலுவையை ஏற்றாதீர்கள். வறுமை கொடுமையால், வேலையில்லா திண்டாட்டத்தால், வரதட்சணை அவதியால், துன்ப துயரத்தால் ஏழை மீது ஏற்றப்பட்டிருக்கும் இரக்கமற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆண்மக்கள் சர்வீஸ் நிறுத்தத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தே துயர்களின் நினைவோடு எழுந்தே சிலுவை பழுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட மூன்றாம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி ஸ்தோத்திரப்படுகிறோம். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். ஏன் விழுந்து விட்டேன் என்று எண்ணுகிறாயா? விழவில்லை, நான் விழுத்தப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து நான் கலங்கவில்லை. உன் வார்த்தையில் அடிக்கடி வழுக்கி விழுகிறாயே, அதற்குத்தான் வருத்தப்படுகிறேன். வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்து கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும். வீழ்ந்தவர்களெல்லாம் எழுந்து விட்டால் வீழ்த்தியவர்கள் இங்கு வீழ்த்தப்படுவார்கள். அடக்குமுறை ஒரு பக்கம், ஆதிக்க வெறி மறுபக்கம். இவைகளுக்கு மத்தியில் நீ சாதிக்க பிறந்தவன். முன்னோர்களை பார், முட்டி மோதித்தான் முன்னேற்றம் கண்டார்கள். நீ மனது வைத்து விட்டால் காலம் உன்னை உயர்த்தி வாழ்த்தி நிற்கும். மரித்த விசுவாசிகளுடைய ஆண்மக்கள் சர்வீஸ் நிறுத்தத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். தாங்கிட துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றா. தாங்கிட துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட நான்காம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி ஸ்தோத்திரப்படுகிறோம். இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். ஈன்ற தாய் எவரும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தன்னிலே முள்முடி, கிழிக்கப்பட்ட தேகம், ஆழ்த்தப்பட்ட கோலம், பிழை என்ன செய்தான் என் மகன்? தொழுநோயை கூட தொட்டு தூய்மையாக்கியவனை அளவைத்து அசிங்கப்படுத்தி குற்றுயிராய் விட்டீர்களே.
பெற்றோர்களே, உண்மைக்கு உரமாக்கும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் உடைந்து போவார்கள். நீங்கள் அவர்களை மறுதலிப்பதால் தான் மது கோப்பைகளில் அவர்கள் மனதை பதிக்கிறார்கள். விமர்சனத்தால் அவர்கள் விருத்தி அடைந்து தோற்றுவிக்கிறார்கள். இனி வருபவர்கள் என் மகனாகவும் மகளாகவும் தான் இருப்பார்கள். வருங்கால வழிகாட்டிகளை இப்போதே தோற்றுவியுங்கள். வருங்காலம் வளமானதாகட்டும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மற்றும் நன்றி சோஸ்திரம் பண்ணுகிறோம். அது ராஜ்யம் சபாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுவின் சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். மானிடம் அழிக்கப்படுவதை மறந்து விட்டாய் நீ. என் பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என பயப்படுகிறாய். என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். யார் அந்த சீமோன்? பிறரின் சுமையை சுமந்ததால் பெரியோனாக கருதப்பட்டான். பிறர் சுமையை சுமப்பவர்களே பெரியோர்களானால் பிறருக்கு சுமையாய் இருப்பவர்கள் சிறியோர்களே. அப்படியானால் நம்மில் எத்தனை பெரியோர்கள் நடமாடுகிறார்கள்? கடவுள் மனிதனுக்கு உதவும் காலம் போய் இதோ மனிதன் கடவுளுக்கு உதவுகிறான். மனிதன் மனிதனுக்கு உதவும் காலம் தொடரட்டும். இதுதான் வாழ்க்கை கோட்பாடு. சுமைகளை சுமக்கும் சோக உள்ளங்களுக்கு நம் தோள்கள் துணை இருக்க துணிவோடு நடைபோடுவோம். தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் நிலையாய் மாறில் இரு துணியில். நிலையாய் பதிந்தது உம்பதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட 6ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி இருந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அது ராஜ்யசபாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெறுநீக்கமால் துடைக்கிறார். கனத்த சிலுவையோடு கலங்கிய கண்களோடு கனிந்த இதயம் கொண்டவர் கால் தடுமாற பயணத்தை தொடரும்போது கன்னி ஒருத்தி கைவாறு கருதாது தன் கரம் கரைப்பட்டுள்ளதோ என்ற கலக்கத்தோடு கரை படிந்த திருமுகத்தை துடைக்கிறாளே. 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிக்காள் என்ற வீரமங்கைக்கு நெஞ்சில் இரக்கம் இறங்கியதால் ஈரமங்கை வீரத்தோடு துயர் துடைக்க முன் வருகிறாள். அன்பு மகளே, பழி குற்றங்கள் எவர் வாயிலிருந்து புறப்பட்டாலும் உன் சிந்தைக்கு புறம் பாகட்டும். விமர்சனங்களுக்கு பயந்து வீட்டுக்குள் பதுங்காதே. சம்பிரதாயத்திற்கு பயந்து சரித்திரத்திலிருந்து ஒதுங்காதே. இனியும் நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள் என்பதை மறவாதே. எங்கள் வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில்
மறுமுறையும் ஓய்ந்தி தொழுவினை சுமந்ததை நான் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று ஸ்தோத்திரப்படுகிறோம். அதே ராஜ்யசபாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். சென்று சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் இன்னொரு முறை மின்னல் வேகத்தில் மண்ணில் விழுந்தேன். என் முகம் தரையில் படிந்தாலும் பார்வை ஏனோ என் பக்கமே இருக்கிறது. இரக்கமற்றவர்கள் என்னை குத்தி கிளறுகிறார்கள். லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழியவில்லை. வீழ்வது நானாகவே இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும் என்று மௌனமாய் இருக்கிறேன். சிந்தித்துப் பார், சிந்தித்தவர்கள்தான் சீர்திருத்தவாதிகள், போராட்டத்தில் சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இருக்கின்றவர்கள். இன்னும் ஏன் தயக்கம்? விழுப்புண் இல்லாத வெற்றியும் இல்லை. 10ஓடு 11 நீயும் இருந்து விடாதே. 10இல் 1 ஒரு பகலவன் போல் ஒளி வீசு. விழுந்தால் விதையாக எழு. என் கரத்தை பற்றிக்கொள். வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆண் மக்கள் சர்வீஸ் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். விழி நீர் பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தி எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று ஸ்தோத்திரப்படுகிறோம். அது ராஜ்யசபாரமான சிலுவை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அர்த்தம்தான் என்ன? எனது வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் காயப்பட்டாலும் எதிர்கால சந்ததி தமது வாழ்க்கையை சீர்தூக்கி உத்தமர்களாக வாழட்டும் என பெண்களுக்கு அவர்களது குடும்ப நிலையை உணரச் செய்கின்றார். இன்று குடிவெறியால் குடும்பத்தை குலைக்கும் கணவருக்காக அழுங்கள். வாழ வரும் பெண்களை பேரம் பேசும் மாமியார்களுக்காக அழுங்கள். வசதி இல்லை என்ற காரணத்திற்காக வாசற்படியை மிதிக்க அனுமதிக்க வெளிவேடக்காரர்களாக அழுங்கள். செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்று ஏமாற்றும் ஊர் சுற்றி தலைவர்களுக்காக அழுங்கள். முதுமை என்ற காரணத்திற்காக முதியவர்களை அனாதை இல்லங்களுக்கு அனுப்பும் இதயமற்ற குடும்பத்திற்காக அழுங்கள். எங்கள் வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆண் மக்கள் சர்வீஸ் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். 3ஆம் முறையாய் நீர் எழுந்தி காலூன்றி நடந்திடும் நீலை தளர்ந்தே. 3ஆம் முறையாய் நீர் விழுந்தே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். பட்ட இடத்திலே படம் கெட்ட குடியே கெடும் என்பார்கள். இயேசுவும் முழுமை நிலையை அடைய 3 முறை கீழே விழுகின்றார். இயேசு எத்தனை முறை எழுந்தார் என்பது முக்கியமல்ல,
எதற்காக விழுந்தார் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் ஒருமுறை விழுந்தவர்கள் எல்லா நிலை தடுமாறி முடிவை தேடி கொள்கின்றார்கள். இறைமகன் 3 முறை விழுகின்றார், ஆனால் முறைப்படி எழுகின்றார். நிமிர்ந்து பயணத்தை தொடர்கின்றார். ஆனால் நம் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் அநேக முறை வருகின்றன. ஆசையில் விழுகின்றோம், கோபத்தில் விழுகின்றோம், பகையில் விழுகின்றோம், பிடிவாதத்தில் விழுகின்றோம். நமது நிலையை சீர்தூக்கி பார்த்து பழையன கழிந்து புதிய உலகம் படைத்திட புத்துயிர் பெற்று இயேசுவிடம் எழுவோம், பயணம் தொடர்வோம். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். அரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பார கடவுது. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தி, இரத்தமடைகள் திறந்திட மெய் நந்தி. உடைகள் களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். இது இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று சோஸ்திரப்படுகிறோம். அது என்னுடைய பாரமான சிறுவீசும் அது உலகத்தை மீட்டு வச்சுட்டு இயேசுனுடைய உடைகளை களைகிறார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். என்னை ஒரு ஆளாக கருதாமல் என் உடை முழுவதிலும் அபகரித்து கொண்டார்கள். அழுக்கு படியாத ஆடைகளுக்கு அர்ச்சனை செய்வார்களே, ஆண்டவர் பார்ப்பது ஆடையே அல்ல, அகத்தின் அழகைத்தான். என் துகில் உரிப்பவர்களே, சாதி என்ற பெயரில் சமூகத்திற்கு சமாதி எழுப்புவதை உரித்து போடுங்கள். பெண்மையை வதைக்கும் வக்கிரத்தை உரித்து போடுங்கள். மதம் என்ற பெயரில் மனிதத்தை மயக்கும் மடத்தனத்தை உரித்து போடுங்கள். துணியை மட்டுமல்ல, என் உடலையும் கொடுத்து விட்டேன். எனக்கு செய்வது போதும். இனி வரும் தலைமுறைக்கு இப்படி செய்யாதீர்கள். எல்லாரையும் வாழ விடுங்கள், இல்லையேல் வழி விடுங்கள். எங்கள் வேறு தயவாயிரும். அரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இயக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பார கடவுது. ஆமென். உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே, பொங்கிய ஊதிரம் வடிந்திடவே, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். இயேசுனுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியடி அறைகிறார்கள். நேற்று வரை போதகரே என்று வீசியவர்கள், வாழ்த்தி வீசியவர்கள், இன்று பொங்கி எழும் ஆழி பேரலை போல் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என உரக்க கத்துகிறார்கள். விளைவு, இயேசுவின் புனித யாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இங்கே அர்ச்சிக்கப்படுகிறது. மரணத்தின் சின்னம் இங்கே மகிமை அடைகிறது. நம் சகோதர சகோதரிகளை எத்தனை முறை சுயநலத்தால் ஆணிகளால் அறைந்திருக்கிறோம். இரும்பு அணிகளை விட நாம் கொடியவர்களாய் சில சமயங்களில் வாழ்ந்திருக்கிறோம். தடியால் அடிப்பதை விட
தடித்த சொற்களால் அடிப்பது அதிக வலியை தரும். வாளால் வெட்டப்படுவதை விட வார்த்தைகளால் வெட்டப்படுவது அதிக வேதனையை தரும். சிந்திப்போம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் இழக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பார கடவது. ஆமென். அகன்றது உம்மை மீட்டு பூமியிருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற சொல்கிறோம். அதே ராஜ்யசபாரமான சிறுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு உயிரை விடுகிறார். மனிதநேய மணிக்காட்டியின் உயிர் மலை உச்சியில் நம் ஜென்ம பாவத்தால் அந்த அழகு முகம் சிவப்பானதே. பசிக்கு உணவானீர், நோய்க்கு மருந்தானீர், கடவுளுக்கு அன்பானீர். இறுதியில் மனிதனை மீட்க உம் இரத்தமுமா தேவைப்பட்டது. நீர் ஒரு புனித பிறவி, எங்களுக்காக வாழ்ந்த துறவி. ஆம், சிலுவையில் நீர் அடைந்த வேதனையில் உம்முடைய பாசம் புரிகிறது, உம் மீட்பு தெரிகிறது, கடவுளின் திட்டம் நிறைவேறுகிறது. உம் புரட்சி கனவால் லட்சிய வேகத்தால் விளைந்தது உம் சாவு பூமியில் நடவாமல் அந்தரத்தில் நடந்ததை எண்ணி சிந்தனை அழுகின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. எனக்காக நீர் சிலுவையில் தொங்க நான் என்ன தவம் செய்தேன்? எங்கள் வேறு தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிற்கத்தினால் நித்திய சமாதத்திலே பார கடவது. ஆமென். துயருற்று துடித்தார் உள்ளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை அடி சுமந்து. துயருற்று துடித்தார் உள்ளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற சொல்கிறோம். இயேசுவின் இறந்த உடலை தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். சிதைக்கப்பட்ட ஓவியமாய், உரித்து போட்ட நாராய், உலர்ந்து போன மைந்தனை மடியில் கிடத்தியவராய், கண்ணீர் முத்துக்களை சொரிந்தவராக மடியில் சுமக்கிறார் அன்னை மரியா. ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவல நிலை காண்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் சுமந்தவர் இன்று அவரது உடலை மடியில் சுமக்கின்றார் அன்னை மரியா. 10 மாதம் கருவில் சுமந்தவர் பட்டுப்போன மகனை மடியில் சுமக்கிறார். இறை அழைப்பை ஏற்றபோது ஒரு மனப்போராட்டம், இறை இயேசுவை பெற்றபோது ஒரு சுக போராட்டம், அவர் வளர்ந்தபோது உறவு போராட்டம், இப்போது கல்வாரியில் கண்ணீர் போராட்டம். ஏன் இந்த போராட்டம்? எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே நமக்காக அர்ப்பணமாக்குகிறார். தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ் நிறுக்கத்தினால் நித்திய சமாதத்திலே பார கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஒரு சமாதான புறா இங்கு சமாதியில், ஒரு தெய்வீக ராகம் முகாரியில். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைக்கிறது கயவர் கூட்டம். மண்ணை தோண்டியல்லவா தங்கத்தை எடுப்பார்கள். இங்கு இங்கு விதைத்தவருக்கு, அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுத்தவருக்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற உண்மையை எடுத்துரைத்த இறைமகன் இயேசு இருட்டறையில், கல்லறையில் புதைக்கப்படுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் உண்மைகளையும் உறவுகளையும் புதைக்கின்றோமா அல்லது விதைக்கின்றோமா? பிறரின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்கின்றோமா அல்லது புதைக்கின்றோமா? எதை நாம் புதைக்கின்றோம், எதை நாம் விதைக்கின்றோம்? சிந்திப்போம். மறுக்கப்படுகின்ற இயேசு மீண்டும் கல்லறையில் புதைக்கப்படுகின்றார். எங்கள் வேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேரில் தயவாயிரும். சமானத்திலே பார கடவது. ஆமென். இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, வர்க்கீஸ் அன்பிய குடும்பத்தினரை உங்கள் அனைவரையும் இந்த வழியில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நமது பங்கிலே புதிதாக அன்பிய திருச்சிலுவை பாதையும் அன்பிய திருப்பலியும் தொடங்கலாம் என்ற போது முதலாக நமது அன்பியத்தில் தொடங்கலாம் என்றும் சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டீர்கள். முதலாக செய்ய போகிறோம். நாம் தொடங்கினால் எப்படி இருக்கும் என்ற பயத்தை எல்லாம் கடந்து நாம் செய்வோம். கடவுளுடைய பணி, கடவுளுடைய சிலுவை பாதையை தியானிக்கிறோம். இதை நாம் செய்வோம், நமது அன்பியத்திலிருந்து தொடங்குவோம் என்று நீங்கள் எடுத்த அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பி வழங்கிய நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இவர்களை இந்த வழியிலே சிலுவை பாதையை தியானித்து, இயேசுடைய பாடுகளை தியானித்து, இயேசு நமக்காக சிந்திய இரத்தத்தை, அதனால் பெற்றுக்கொண்ட மீட்பை தியானித்து முடித்து நாம் நிகழ்த்துகிற இந்த கல்வாரி வழியிலே வர்க்கீஸ் அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடியபடி நமது அன்பிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், சிறியவர் முதல் பெரியவர் வரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக நமது அன்பியத்தில் இருக்கிற முதியவர்கள், நோயாளிகளுக்கு கடவுள் உடனிருப்பையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் தரும்படியாக ஜெபிப்போம். இல்லத்து தேவைகள்,
உள்ளத்து தேவைகளை ஒப்படைப்போம். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். அரசு தேர்வு எழுதுகிறவர்கள், அரசு வேலைக்காக தேர்வு எழுதுகிறவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். வேலை செய்கிறவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், நிரந்தரமான பணிக்காகவும் பணி உயர்வு ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவ்வண்ணமே கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த பக்தி முயற்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும், குழுமியிருக்கிற நம் பொருட்டு நமது அன்பிய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. பாடுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் எங்களை முன்னிறுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் சுகங்களை, எங்களுடைய நலன்களை, எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை முன்னிறுத்தி மற்றவர்களுடைய சுக துக்கங்களை நாங்கள் மறந்து போன தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. இயேசுவே, அன்பின் ஆண்டவரே, நீர் எல்லாருக்காகவும் உம்மையே ஏழையாக்கி கொண்டீர், பிறரை விட உம்மையை தாழ்த்தி கொண்டீர். ஆனால் நாங்கள் தாழ்ச்சி என்கிற அணிகலனை அணிய மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. தூய ஆவியானவரே, இணைப்பாளரே, நீர் எல்லா மக்களையும் ஓர் உடலாக இணைக்கிறேன். கடவுளுடைய பணியை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வெவ்வேறு விதமான கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் கொடுத்தாலும் நாங்கள் ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற இணைப்பில் எங்களை இணைக்கிறேன். எல்லாரையும் அப்பா தந்தையே என்று அழைக்கிற உரிமை கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறேன். ஆனால் எங்களிடையே நாங்கள் வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் உயர்வு தாழ்வுகளையும் எண்ணிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மூவரு இறைவா, நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்தீர். நாங்கள் அன்பிய குடும்பமாக இணைந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஒரு சில நேரங்களில் அன்பிய உணர்வு நாங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்பிய பொறுப்புகளையோ, அன்பிய கூட்டங்களையோ, அன்பிய நிகழ்வுகளையோ நாங்கள் தவறி இருக்கலாம். இந்த நிகழ்வுகளை தவற செய்ததற்காக மனம் வருந்துகிறோம். மீண்டுமாக நாங்கள் ஒரே குடும்பம், அதற்கு அன்பிய குடும்பம் என்கிற உணர்வில் இணைந்து செயல்படவும், அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் இணைந்து உமது அருளிலும் மாட்சியிலும் கலந்து கொள்ளவும் நாங்கள் செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை சூழ்ந்து நிற்கும் உமது குடும்பத்தை கடைக்கண் நோக்கியருளும். நாங்கள் மேற்கொள்ளும் உடல் உறுத்தலால் எங்கள் உள்ளங்கள் தூய்மை பெற்று உம்மீது கொள்ளும் ஆவலால் பற்றி எறிய செய்தருளும்.
உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 10 முதல் 11 முடிய. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பரே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, முதலாக அன்பியத்தில் திருச்சிலுவை பாதை அன்பிய திருப்பலி என்று வைக்கிறோம். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குடும்ப ஜெபம் மாதிரி, அன்பிய கூட்டம் மாதிரி என்ன செய்கிறோம், குழுமி கொண்டு இதனால் சிந்தித்து பாருங்கள். இனியவர்களே, இப்படி எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதற்காகத்தான் இயேசுனுடைய இறப்பு நிகழ்ந்தது. இயேசுனுடைய இறப்பு அது நிகழ வேண்டிய காரணமே இதுதான். ஒன்று சேர்த்தல், கூட்டி சேர்த்தல். இழந்து போனதை தேடி மீட்கவே ஆணிட மகன் வந்திருக்கிறார். அதுதான் இயேசுனுடைய பிறப்பிற்கான, இயேசுனுடைய பணிக்காக அவர் சொல்லுகிற ஒரு காரியம். இவர்களே, இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அவர் இருப்பதற்கான அடையாளம் தான் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையேயான திருச்சிலுவையை கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்படி கிராஸா இருக்குது. இது நேர் நோக்கி இருக்கிற கோடு நமக்கும் கடவுளுக்குமான உறவு ஒன்றிப்பின் அடையாளம். கிடைமட்டமாக இருக்கிற கோடு சக மனிதர்களுக்கு இடையே இருக்கிற உறவு. அப்போ கடவுளுடைய இறப்பு, சிலுவை சாவு என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவு, நமக்கும் மற்றவர்களுக்குமான சகோதர சகோதரிக்குமான உறவை ஒன்றிப்பதாக இருக்க வேண்டும். இவர்களை இதை சொல்லித்தான் இன்றைய வாசங்களும் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறது. முதலில் என்ன அறிவுரை கொடுக்கிறது? வானத்திலிருந்து வருகிற மலை துளி மண்ணை நனைத்து உண்பவனுக்கு உணவையும் விதையையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. அதுபோல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது உயிர் கொடுப்பது. ஆண்டவருடைய வார்த்தை என்பது உரம் ஊட்டுவது, புது வாழ்வு கொடுப்பது. கடவுளுடைய வார்த்தை நம்மை புதுதாக பிறப்பிக்க செய்கிறது. அப்ப கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற நாம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது என்ன வார்த்தை? கடவுள் எதை பற்றி சொல்கிறார்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதுதான் அந்த கிடைமட்ட கோடு, அது காட்டுகிற ஒரு பண்பு. மற்றும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கான அழைப்பு. இவர்களே, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? கடவுளை மையப்படுத்தியதாக, நம்மளுடைய தேவையை தேடுவதாக, மற்றவரை அன்பு செய்வதாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்கணும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் செய்யப்படுவதால் மண்ணில். இதெல்லாம் கடவுளுக்கு சார்ந்தது. ஆண்டவரே, நான் உண்மை மதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உமது பெயரை போற்றுகிறேன். நீர் விண்ணகத்தில் எப்படி வாழுகிறீரோ, விண்ணகத்தினுடைய ஆட்சி எப்படி நல்லாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல எங்களுக்கும் ஒரு ஆட்சியை கொண்டோம். அடுத்ததாக, எங்களுடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான், எங்களுடைய தேவை நிறைவு செய்யும். அடுத்த என்னது? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ அண்ணும் எனக்கும் இன்னொருத்தருக்குமான உறவை பற்றி நான் பாருங்கள். அப்போ கடவுள், அதுக்கடுத்து எனக்கான தேவை, அதுக்கடுத்து எனக்கும் மற்றவர்களுக்குமான உறவு, அடுத்த தீமையிலிருந்து விலக்கப்படுகிற பாதுகாப்பு. என்றால் அடுத்த வாழ்க்கை விண்ணக வாழ்க்கையாக எனக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நான் செல்வதற்கான வழி என்ன? அதை நீர் கொடுத்துரும். இவர்கள் எல்லாமே உமக்கு தான். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் உமக்கு. அப்படின்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கடவுளோடு இணைந்து, சகோதர சகோதரிகளோடு இணைந்து, நாம் இணைந்து இசைந்து இயைந்து வாழ்கிற பொழுது அது இயேசுடைய இறப்புக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறது, அர்த்தம் சேர்ப்பதாக இருக்கு. இயேசு எதற்காக இருந்தாரோ அதற்கான பணி. கடினப்பட்டு அப்பா அம்மா உழைச்சி நம்ம ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளை படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போச்சுன்னா அவங்க என்ன செய்றாங்க? என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு, நான் பாடுபட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி எல்லாம் படிக்க வச்சு பையன் படிச்சு முடிக்காம ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வாட்டாமல் என்ன சொல்லுவோம்? இதுக்கா நான் பாடுபட்டேன், இதுக்கா நான் கஷ்டப்பட்டேன், நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு அப்படி சொல்லுவோம். அப்படிதான். அப்ப நான் பெற்றோர்கள் எதற்காக உழைக்கிறார்களோ, எதற்காக கஷ்டப்படுகிறார்களோ, எதற்காக முயற்சி செய்கிறார்களோ அந்த முயற்சியை பிள்ளைகள் நிறைவேற்றுகிற பொழுது, நிறைவுக்கு கொண்டு வருகிற பொழுது அவர்கள் தாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போகல என்று சந்தோஷப்படுகிறார்கள். இயேசுனுடைய பாடும் அதற்காகத்தான்.
மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்கு, மனிதர்களை மாண்புமிக்கவர்களாக வாழ வைப்பதற்கு, மனிதர்கள் கடவுளோடு மற்றவர்களோடும் உறவு பாராட்டுவதற்கு என்று சொல்லி இயேசுடைய இறப்பு இருக்கிற பொழுது நாம் அதற்கேற்ற வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் இயேசுடைய கஷ்டங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யறோம்? வீணாக்குவதாக வாழ்கிறோம். மாறாக இயேசுடைய இறப்பிற்கு ஏற்ற வகையில், பயன் தருகிற வகையில் வாழ்கிற பொழுது அவர் இறந்ததற்காக அவர் சந்தோஷப்படுவார். இனியவர்களே, இந்த தவ காலத்தில் கடவுளை சந்தோஷப்படுத்துவதற்கான முயற்சியை செய்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கப்பட்டார். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நிற்க முன் பாதையிலே கனவு தந்தையை நிர்வையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து உம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இருந்த அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்த மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திரவப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சுரலப்பர், எங்களுடைய அன்பிய பாதுகாவலர் வர்கீஸ், இவ்வுலகில் முக்குமந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உலகையே தூயதென புகழ்ச்ச பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்திற்காக அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே உமது அமைதியை தருவேன் என்று சொன்னவரே, எங்கள் வர்க்கீஸ் அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பிய குடும்பங்களுக்கிடையே அமைதி கொடுத்திரலும், தனித்தனி குடும்பங்களுக்கிடையே இருக்கிற உறுப்பினர்களுக்கிடையே அமைதி கொடுத்திரலும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்ய, மன்னிக்க அமைதியின் அருளை நீர் கொடுப்பீராக. உலகம் தர முடியாத அமைதி தருவேன் என்று சொன்னவரே, எங்களுடைய நம்பிக்கையையும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய தேவையும் கண்ணோக்கி அந்த அமைதியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன் என்றென்று நான் சொல்வேன், என் தவம் நான் செய்தேன் என்றென்று நான் சொல்வேன், என்னென்று நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன், பரவன் இயேசு பாவத்தை அகற்றி
ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, அமைதியை பெற்றுக்கொள்ளும்படியாக, நல்லுறவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் மனிதனாக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து மரித்து இறைவனோடு எங்களை இணைத்திருக்கிறீர். மனிதரோடு உறவாடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைகளிலும் உம்மை போற்றி புகழ்வது மிகவும் மேன்மையானது, எங்கள் மீட்புக்கு ஏதுவானது. ஆண்டவரே, எல்லா நலன்களுக்காக நன்றி செலுத்துகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வர்க்கீஸ் அன்பிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பதாக, குடும்பங்களுக்கு இடையே ஒற்றுமையும் சமாதானம் நிலவுவதாக, குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதாக. அன்பான ஆண்டவரே, எங்களுடைய அன்பியம் மற்ற அன்பியங்களுக்கு முன்மாதிரியான அன்பியமாக வாழச் செய்துள்ளோம். குழந்தை முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நலன்களையும் தருவீராக. உமது திரு ரத்தத்தை ஆண்டவரை நாங்கள் உணவாக பானமாக உண்டிருக்கிறோமே, அதை எங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையும் புதிய ஆன்மீக எழுச்சியையும் தருவதாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். பாவம் எமை மேவாமல், பாவம் எமை மேவாமல், காவாயே அருளிவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாய் நோவுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாய் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம்.